மனசாட்சியாக மரித்த அந்திப்பா என்பவன் மரித்த நாளிலே நீ இருந்த அந்த உறுதியை நான் பார்க்கிறேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தை எல்லா பவருமே என் ஆண்டவராக இயேசு ராஜாவுக்கு ஒண்ணுமே இல்லை. நடு ரோட்ல இருக்குது இயேசு ராஜாவே கூப்பிடுவேன்னா உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, அதனால தான் இயேசு ராஜா ஊழியத்துக்கு வந்தப்ப யாரு ராஜா யாரு ஆசாரியன், தேவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆசாரியன், பூமியில நன்மையை செய்யறதுக்கு ஒரு ராஜா தேவை. ஏற்கனவே பிரசங்கத்துல போன வருஷத்துக்கு 3 வருஷம் நினைக்கிறேன், பிரதான ஆசாரியனாகிய தாவீது ராஜா, எத்தனை ஞாபகம் இருந்த பிரசங்கம்? ஆசாரிய கோத்திரம் இன்னொரு கோத்திரமோ, ராஜ கோத்திரம் இன்னொரு கோத்திரமோ இருக்கக்கூடாது. கவனிங்க, ஆசாரிய அந்த அந்த வம்சம் ஆரோன் பெற்றுக்கொண்டார். ஆனா யாரு ராஜா என்பதுல பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஆனா யூதா கோத்திரத்துல தாவீதினுடைய வம்சத்துல இந்த தாவீது இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார். ஆக